இங்க சடனா ஒருத்தர் மயக்கம் வந்து ட்ரெயின் ட்ராக்ல விழுந்துறாரு. அப்பன்னு பார்த்தா அதே ட்ராக்ல தான் ட்ரெயின் வேகமா வருது. ஆனா இத பார்த்துட்டு இருக்கிற யாருமே அவரை காப்பாத்தாம அங்க நடக்கிற விஷயத்தை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் கோவம் வந்து இந்த வயசானவரே இறங்கி போய் அவரை காப்பாத்திடுறாரு. இப்ப இவர் காப்பாத்துறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற எல்லாருமே ஓடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா ஏற்கனவே இவர் அந்த ட்ராக்ல குதிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சோ இதே காரணமா வச்சு அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் ட்ரை பண்றாரு. ட்ரெயினுமே வேகமா ஒரு பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்பதான் அங்க நிக்கிற ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அவனை பார்த்ததுமே நம்மளே அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு தப்பான உதாரணமா ஆயிடக்கூடாதுன்னு அந்த ட்ராக்கை விட்டு மேல வந்துடுறாரு. ஆக்சுவலா இவருக்குன்னு இப்ப இந்த உலகத்துல யாருமே இல்ல. இவருக்குன்னு இருந்த ஒரே சொந்தமா அவரோட ஒய்ஃப் தான். அவங்களும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தவறி போயிடுறாங்க. சோ இவரால தனிமையில வாழ பிடிக்காம அவரோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்காக நிறைய வழியில ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து இவர் வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு ஃபேமிலி குடி வராங்க. அவங்க பசங்களோட இவர் பழக ஆரம்பிக்கவும் அவரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவருக்குமே இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை வருது. சோ இவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு தாத்தா மாதிரி இருந்துட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது கூட இவரோட மொத்த சொத்தையுமே அந்த ஃபேமிலிக்கு எழுதி வச்சுட்டு போயிடுறாரு.